بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على نور الأنوار وسر الأسرار وترياق الأغيار مفتاح باب اليسار سيدنا مولانا محمد المختار وآله الأطهار وأصحاب الأخيار عدد نعم الله وأفضاله. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா. அல்ஹம்துலில்லாஹி தும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுல்ஹிமுனி. அல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவின் ஹக்கான ஈமான் என்னும் உண்மை விசுவாசத்தை நமக்கு ஹாசிலாக்கி தரக்கூடிய மகா உன்னதமான அஃதலுல் அமலாகிய அஃதலுல் அமாலாகிய ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களின் அலீம் ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் மஹப்பத் ஷரீஃபை நாம் அதிகம் அதிகம் ஜாரியாக்கி கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சென்ற மாதம் முழுவதும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா إمام حسن مجتبى عليه الصلاة والسلام وفاض علينا البركات منه دهر الداهرين آمين. நாயகம் அவர்களின் மேலாம்பரமான பரிசுத்த பரம்பரையில் உதித்து வந்த சத்திய சன்மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்தின் ஜீவ நாடியாகிய वलिगल कोमान कुतुब रब्बानी महबूब सुबहानी माशूक रहमानी किंदील नूरानी हैकल समदानी साहिबुल इशारात वल मानी गौतुल कौनैनी व सकलैनी वसीलतना फिद दारैनी गौतुल आलम सुल्तान मुहीद्दीन अबी मोहम्मद सैयद अब्दुल कादिर अल हसनी वल हुसैनी जाफरी जिलानी रज़ियल्लाहु तआला अन्हु व अफ़ाद अलैना अल बरकात मिन्हु दहरत आमीन. நாயகம் அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய மகத்தான தினங்களை நாம் பெற்றுக்கொண்டு வலிகள் கோமானுடைய நற்கிருபா கடாட்சியத்தை துனியாவும் ஆখিরাத்தும் நமக்கு பிரகாசமாக்கி வைக்கக்கூடிய ஓசுலாலத்துடைய எல்லா பேருதவியும் பெரும் கருணையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகத்தான வாய்ப்பை அல்லாஹு தபாரக் வ தஆலா அவனது மாபெரும் தௌஃபீக்கால் நமக்கு அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அதுபோல் இந்த மாதம்
ஜமாதுல் அவ்வளுடைய மாதத்துடைய முதலாவது வெள்ளி இரவில் நாம் இருக்கின்றோம். மதீனத்து முனவ்வராவுடைய கணக்கின்படி நேற்றைய தினம் தலை பிறை பிறந்து விட்டது. இன்று அல்ஹம்துலில்லாஹ் ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை இரண்டாவது தினத்தில் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் ஜமாதுல் அவ்வல் மாதத்துடைய பிறை 2 முதலாவது வெள்ளி இரவு, வியாழன் பின்னேறும் வெள்ளி இரவில் நாம் இருக்கின்றோம். இந்த ஜமாதுல் அவ்வல் மாதம் அலீமு ஷான் அஹ்ல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அஸம் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா حسين عليه الصلاة والسلام وافاض علينا البركات منه دهر الداهر آمين. நாயகம் அவர்களின் பரிசுத்த மகா உன்னதமான பரம்பரையில் உதித்து வந்த பேரொளி பிரகாசமான சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் கௌசத் தாரைன் ஜதி குர்ரத்தைனி மல்ஜாய் சையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி அல் ஹுசைனி வல் ஹசனி ஜாஃபரி ரலியல்லாஹு தஆலா وافاض علينا البركات منه دهر الداهر آمين. நாயகம் அவர்களின் மகா உன்னதமான உருசு ஷரீஃபுடைய மாதத்தை தாங்கி வந்திருக்கக்கூடிய மகா உன்னதமான உருஸ் முபாரக்குடைய தினத்தை தாங்கி வந்திருக்கக்கூடிய மாதமாகும் இந்த ஜமாதுல் அவ்வல் மாதம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அஸம் அலீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் அவுலாதுகளில் அபூர்வமான பல உன்னதமான அவுலியாக்களையும் குதுபுமார்களையும் அகுவாசுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிறக்க செய்தான். அவைகளில் ஒவ்வொரு வலிமார்களும் ஒவ்வொரு விசேஷமான சிறப்புக்கு உரியவர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு குதுபுமார்களும் ஒவ்வொரு விசேஷமான பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆவார்கள். உன்னதமான சிலர் எல்லா குத்துபுமார்களுடைய குத்துபியத்தையும் கடந்தவர்களாக நிற்பார்கள். நாம் எளிதாக விளங்கிக் கொள்ளும் முறையில் சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய குத்துபியத்துடைய அந்த தரஜா எந்த அளவுக்கு மகா வலுப்பமானதாக மகா கௌரவமிக்கதாக இருக்கும் என்றால் வலிகள் கோமான கௌசுல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃபில் அவர்களுக்குன்னு விசேஷம் இருக்கும். கௌசுல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃபிலேயே இந்த மகா கௌரவமிக்க குத்துபுமார்களுக்கு விசேஷம் இருக்கும். அது ஒண்ணு போதும் அவங்களோட மகா உன்னதமான அந்தஸ்து. உதாரணத்துக்கு சுல்தானுல் அவுலியா காஜா மொயினுத்தீன் சிஷ்தி நாயகம் அவர்களுக்குன்னு கௌசுல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃபில் காஜா மொயினுத்தீனுக்குன்னு ஒரு காசான ஒரு மகா உன்னதமான இஸ்ஸத் உண்டு. மாஷா அல்லாஹ். அதுபோல் அல்ஹம்துலில்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய மகா உன்னதமான தர்பார் ஷரீஃபில் விசேஷமிக்க கண்ணியத்தையும் கௌசுல் ஆலத்துடைய விசேஷமிக்க திரு பொருத்தத்தையும் பெற்று கௌசுல் ஆலத்துடைய எல்லா விதமான ஆத்மார்த்த ஞானம் பரிசுத்த ஞானங்களுக்கும் வாரிசாக திகழக்கூடியவர்கள் சையதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் அவர்கள் ஆவார்கள். மாஷா அல்லாஹ். சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரிசுத்தமான பரம்பரையில் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ்
سيدنا حسين عليه الصلاة والسلام وفاض علينا البركات منه دهر الظلام நாயகம் அவர்களின் மகா உன்னதமான விசேஷமிக்க பரம்பரையில் 17வது தலைமுறை வாரிசாவார்கள் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள். ரிஃபாயி நாயகம் அவர்களுடைய ஒளிமயமான மீலாது ஷரீஃபை, ரிஃபாயி நாயகத்துடைய மகா சங்கைமிக்க அந்த புனிதமான பிறந்த தினத்தை இந்த உலகம் யாராலையும் மறக்க முடியாது, முஸ்லிம் சமூகத்தாலும் மறக்க முடியாது. முஸ்லிம் சமூகத்தால மறக்க முடியாது. காரணம் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் சாஹிபு தாஜ் வல் மிஅராஜ் வல் புராக் வல் அலம் حبيب رب العالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم லைலத்துல் மேராஜ் ஷரீஃப் உடைய தினத்தில் ஹிஜ்ரா 500வது வருஷம் 500 அஞ்சை யாராலையும் மறக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாத்தையுமே அஞ்சுல தான் ஆக்கியிருக்கிறான். நபிமார்கள்ல மகா விசேஷமானவர்கள் ரசூல்மார்கள், ரசூல்மார்கள்ல மகா விசேஷமானவர்கள் உலுல் அஸ்ம். அவங்க எத்தனை பேர்? 5 பேர். அவங்க எத்தனை பேரு? 5 பேர். மாஷா அல்லாஹ். முதல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் அலக் இக்ரா, அந்த சூரா ஷரீஃப் என்ன ஆயத்து, அந்த சூரா ஷரீஃப் நாசில் ஆகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த ஆயத்து எத்தனை? 5 ஆயத்து. அஹ்லுல் பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதத்துல் ஆலமீன் பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம், அமீருல் முஃமினீன் நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி அலைஹி ஸலாத்து வஸலாம், அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸலாம், சுல்தானுல் ஷுஹதால் முஜ்தபல் கர்பலா சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வனஃபானா மின் பரகாத்தி ஃபித் தாராமி நவாத் குதுசியா நுஃபூஸ் ஆலியா. 5 மாஷா அல்லாஹ். அந்த பரக்கத்துல அல்லாஹ் என்ன 5க்குன்னு ஒரு விசேஷமான தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மேராஜ் ஷரீஃப்ல 50 வக்த் அல்லாஹ் கடமையாக்கும் போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே தங்களோட உம்மத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அந்த ஆளுக்கெல்லாம் 50 வக்தை என்ன செய்ய மாட்டானோ, குறைச்சி வாங்கிட்டு வரலாமே. அதுக்கு வேறு மற்ற பல அஸ்ராரான தஃப்சீர்லாம் உண்டு. சொல்லும்போது நாயகம் அப்படியே குறைச்சி 5ல நிப்பாட்டிட்டாங்க. 5க்கு புறம் குறைக்கிறதுக்கு தாங்கள் போனா என்ன அல்லாஹ் அதுக்கு மேலேயும் சஹூலத்து பண்ணுவான்னு மூசா நபி சொன்னாங்க. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5உடைய மகா உன்னதத்தை இந்த உம்மத்து உணர்ந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக என்ன 5 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட குறைக்கிறதுக்கு விரும்பல. புரிஞ்சா? எனக்கு வெக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. விளங்குச்சா? அப்ப 5க்குன்னு என்ன மகா விசேஷமான ஒரு சிறப்பு உண்டு 5க்குன்னு சொல்லி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரா 5வது நூர் 500வது வருஷம், ஹிஜ்ரா 500வது வருஷம் ரஜபுல் முரஜ்ஜப் பிறை 27 ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு திங்கள் அதிகாலையில் குபைலத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக சுல்தானு ஷுஹதால் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பரிசுத்த பரம்பரையில் 16வது பேரப்பிள்ளையாக வந்த ஹஸரத்துல் அக்தஸ் சையதுனா சையத் அலியுல் ஹுசைனி அவர்களுக்கும், அதுபோல் சையதுனா இமாமுல் அக்பர் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பரிசுத்த பரம்பரையில் வந்த சையதா ஆயிஷா பீவி அல் ஹசனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அருந்தவ செல்வமாக இமாம் அலி மகாம் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய 17வது பேரப்பிள்ளையாக
சுல்தான் வாரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் ஜத்தி குர்ரத்தைனி மல்ஜாய் औसतारैन सैयदना अहमद अल कबीर रिफाई अल हुसैनी वल हसनी ஜாஃபரி நாயகம் அவர்கள் ஈராக் நாட்டில் உம்முல் உபைதா என்னும் ஊரில் மாஷா அல்லாஹ் பிறந்தார்கள். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதிமுஷான் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய சீரத் தய்யிபா அவர்கள் ஒளிமயமான வாழ்வியலை நாம் சொல்வதாலும் கேட்பதாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு போக்கி நமக்கு ஈமான் சலாமத்தும் இருலோக ஈடேற்றத்தையும் வெற்றியையும் சிந்தாமல் சிதறாமல் குன்றாமல் குறையாமல் இலாஹுல் ஆலமீனான அல்லாஹு துல் ஜலால் நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள் புரிகின்றான் என்பதற்கு மாஷா அல்லாஹ் என்ன ஹதீஸ் ஷரீஃபில் ஆதாரம் இருக்கின்றது மாஷா. அப்ப இது சும்மா சாதாரண பேச்சு அல்ல. இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அஸமத்துல் அக்பரை பற்றி ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் நூறு முத்லகான வஜூத ரஹ்மத்தான ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைனு மின்னி வ அன மினல் ஹுசைன், ஹுசைனு மின்னி, ஹுசைன் என்னில் நின்று மாவார், வ அன மினல் ஹுசைன் நான் ஹுசைனில் நின்று மாவேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இப்னுல் கரீம் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் ஆண்டவர்கள் மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவங்களோட பேரப்புள்ள இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ். சரி, ரசூலுல்லாஹ்ல இருந்து இமாம் ஹுசைன் வர்றாங்க, நாயகம் என்ன திருவிழா வர்றாங்க, ஹுசைனில் இருந்து நாங்கறாங்க. அதுக்கு ரொம்ப விசாலமான தஃசீலா உண்டு. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் பார்க்கிறதுக்கு ரிஃபாய் நாயகரே மதது கொண்டு புரிஞ்சா. அப்ப இங்க விஷயம் என்ன, நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனில் நின்று மாவேங்கிறாங்க, வ அன மினல் ஹுசைன். புரியுதா? அந்த இமாம் எந்த ஹுசைனில் இருந்து நான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா பிரியத்தோடு பாசத்தோடு கௌரவத்தோடு திருவுளமானாங்களோ அந்த ஹுசைனில் இருந்து வர்றாங்க மாஷா அல்லாஹ். சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் மாஷா அல்லாஹ். அப்ப ரிஃபாய் நாயகத்துடைய ஒளிமயமான வாழ்வியலை நாம என்ன சொல்வதும் கேட்குவதும் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிதா என்னும் பரிபூர்ணமான தெய்வீக திவ்ய திரு பொருத்தத்தை நாமும் நம்முடைய குடும்ப சகிதமும் நம்முடைய சந்ததிகள் என்ன பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல மகா கௌரவமிக்க வசீலா ஜமீலாவாக அமையும் என்பதில் எந்த விதமான ரைபும் இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை. லா ரைப ஃபீஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் ரிஃபாய் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன இந்த உலகத்துல அவர்கள் பிரபலம் இல்லாத ஒரு இடமும் கிடையாது. ஈராக்குக்கு மாஷா அல்லாஹ் 2 ஈராக் உண்டு. ஈராக்குன்னு சொன்னா நமக்கு பகதாத் இருக்கிற ஈராக்கு தெரியும். ஆனா அசலா ஈரானுக்கு பேரும் ஈராக்கு தான். ஈரான்ங்கிற பேர் அப்புறம் வந்ததுதான். அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இராக்குல் அரபி இராக்குல் அஜமின்னு சொல்லுவாங்க. இராக்குல் அரபின்னு சொன்னா பகதாத் ஷரீஃப் இருக்கிற ஈராக். ஏன்னா அங்க அரபி பாஷை பேசப்படும், நல்ல ஃபஸீஹத்தான அரபியா இருக்கும். அமீருல் முஃமினீன் மௌலாய காயினாத் அபுல் ஹஸன் அபூ துராப் சையதுனா நஃப்ஸ் முஹம்மது அலி கர்ரமல்லாஹு அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் நாயகத்துடைய மிகப்பெரிய ஆஷிகான கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருக்கரத்துல வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீமை ஜியாரத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட பிரபலமான சஹாபாக்கள் ஒருவரான ஹஜ்ரத் மாலிக் இப்னு அஷ்தர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன பகதாத் ஈராக்காரங்க தான். அவங்க காலத்துல பகதாதுக்கு பகதாதுன்னு பேர் இல்ல, அவங்க ஈராக் நாட்டுக்காரங்க தான். மாலிக் இப்னு அஷ்தர் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய சீஃப் கமாண்டர். எல்லா போர்லையும் அலி நாயகத்துக்கும் அலி நாயகத்துடைய துஷ்மனுக்கு ஆதாக்களுக்கு இடையே நடந்த யுத்தங்கள்ல எல்லாம் அலி நாயகத்துடைய போருடைய சீஃப் கமாண்டர் ஹஜ்ரத் மாலிக் இப்னு அஷ்தர் ரலியல்லாஹு தஆலா
புரிஞ்சா? அவங்க ஈராக்காரங்க தான், சாஹிப ரசூல். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, ஈராக்கைன், 2 ஈராக். ஒரு ஈராக் என்ன, ஈராக்குல் அரபின்னு பேர். அது மாசால இப்போ நம்ம ஈராக், இப்போ ஈராக் தான் அதுக்கு பேர். பகதாத் இருக்கிற ஈராக், கர்பலா ஷரீஃப், நஜஃப் அஷ்ரஃப்லாம் இருக்கிற ஈராக். ஈரானுக்கு பேரும் ஈராக் தான். அதுக்கு என்ன பேரு, ஈராக்குல் அஜமின்னு பேர். அது ஏன்னு சொன்னா அங்க பார்சி தாய்மொழியா இருக்கும். பார்சி லாங்குவேஜ் மாசால அங்க என்ன பேசப்படும். அதனால ஈராக்குல் அஜமின்னு பேரு ஈரானுக்கு. அப்போ சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயினாக ஈராக்குல் அரபில, இப்போ பகதாதுல இருக்குது, அந்த ஈராக்ல பஸ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்ல பதாயிக்னு சொல்லக்கூடிய ஊர்ல உம்முல் உபைதான்னு சொல்லக்கூடிய மஹல்லால பிறந்தாங்க மாஷா. அதனாலதான் என்ன, ரிஃபாய் நாயத்துடைய இந்த புகழ் மாலையில கூட வரும் மாஷா அல்லாஹ். दर जहान उम्मुल उबैदा तख्त रोशन दस्तगीर सरवरे सुल्तानुल आरिफ सैयद अहमद कबीर शाह मंसूर सुल्तान आलम सैयद अहमद कबीर खातिरे माजम गुनिया गौसुल आलम दस्तगीर ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह. எப்பவும் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு சலாம் வைத்தாலும் வரும்போது என்ன, பல பேர் அப்படி சொல்றது நான் பார்க்கிறேன். நம்ம மஜ்லிஸ்ல அப்படி சொல்றீங்க, அதை மாத்திக்கணும். சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறது எனக்கு நிச்சயம் மறந்து போயிடுறது. ரிஃபாய் நாயத்திலே மறந்தாலும் ஞாபகம் வருது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் 3 தடவை சொல்லி 4ஆம் தடவை முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றேன். அது கூடாது. காரணம் என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ் வந்துருச்சா அங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் உடனே பக்கத்துல இருக்கணும். இருந்தாதான் நம்ம சொன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் இடத்துல என்ன கபூலியத்து. அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் எங்கேயும் வைக்கல. எங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டியோ உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப என்ன சொல்லணும், வேற சஹாபத்துல ஒரு தாலால் பதில் வரையனா அது முடிக்கும் என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் அப்படி சொல்லணும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை சொல்லு. 2 தடவை இல்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு தடவை சொல்லு மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இரு மாஷா அல்லாஹ். அதுல தான் எல்லா ஈடேற்றமும் இருக்குது மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல அல்லாஹ் சந்தோஷப்படுவான் மாஷா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி நாம அல்லாஹ்வுக்கு நெருங்குவோம். நாம முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நெருங்குவான் மாஷா அல்லாஹ். வேணுதா, புரியுதா? ஆகையால அல்ஹம்துலில்லாஹ் என்ன அப்படிதான் சொல்லணும். இனிமே இன்ஷா அல்லாஹ் தஆலா போனது. அப்ப இங்க என்ன ஆகுது, ரிஃபாய் நாயகம் அவர்கள் ஈராக் நாட்டில் பஸ்ராங்கிற ஸ்டேட், இப்போ பஸ்ரா தான், பஸ்ராங்கிற ஸ்டேட்ல இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த எஜமானெல்லாம் நம்ம நிஸ்பத் செய்ய முடியும். அவங்களோட ஃபைசான் எந்த நிஸ்பத்தில் வருதோ அங்க போய் உட்கார்ந்தா போதும் மாஷா. வேற நினைச்சா ரிஃபாய் நாயத்துடைய சில்சிலாவுடைய கிலாபத்து வருது நமக்கு புகாரியால மாஷா. நம்முடைய ஜெதல் கரீம் செய்தனா அபுல் பரகாத் ஜலாலுத்தீன் சுருக்போஷ் கலந்தர் பாகிஸ்தான்ல அவனோட தர்பார் ஷரீஃப் இருக்குது. அவங்க யார், ரிஃபாய் நாயத்துடைய திருமகளை கல்யாணம் முடிச்சவங்க. அவங்களுக்குள்ளதான் சையத் அஹ்மத் அல் கபீர் அபில் முஜாஹதா சையத் அஹ்மத் அல் கபீர் அல் புகாரி ரிஃபாய் நாயத்துடைய திருமகள் வயத்துல பிறந்த புள்ள. அதனால தான் அவங்க பேரு அஹ்மத் அல் கபீர் பேர் வச்சாங்க அவங்க அப்பா. அவங்களுக்குள்ளதான் சையத் ஜலாலுத்தீன் மக்தூம் ஜஹானியா ஜஹான் கஷ்ட் மாஷா. பிறந்ததா அதனால என்ன சுர்க்போஷ் கலந்தர்னு பேர். ரிஃபாய் நாய் முபாரக்கான திருக்கரத்தால ஒரு சிவப்பு கலர் துண்டு அவங்களுக்கு போத்தி விட்டாங்க. விளங்குச்சா? அதான் புகாரி சில்சிலா என்ன, சிவப்பு லிபாஸ் சட்டை போடுறது கொஞ்சம் அக்சர் ஆக்குவாங்க, அஸ்பியாக்கள். அதுக்கு சபப் என்ன, இதுதான்
அதுக்கு ஒரு பெரிய விசேஷமான விஷயம் இருக்குது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃபகர் அப்படின்றவாலும் ஜோதிமயமான திருமேனி நாயகம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு புறப்படும் போது நாயகத்துடைய ஹதரத்துல் குதுஸியால கபூர் அத்ஹருல் கரீம்ல ஸல்லல்லாஹுடைய தெய்வீக திரு வதனத்தை வைக்கும் போது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அலி நாயகத்துல உத்தரவு கேட்டேன்னா ஒரு சஹாபி ரசூலுல்லாஹுடைய கபூர் அத்ஹருல் கரீம் உள்ள இறங்குனாங்க. இறங்குனவங்க ஒரு அழகான சிகப்பு ஒரு பட்டை உள்ள விரிச்சாங்க. மாஷா, அவங்க பேரு ஷக்ரான்ங்கிற சஹாபி, சாஹிப் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஷக்ரான் ரலியல்லாஹு தஆலா. அவங்க விரிச்ச இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவதம் என்ன சிகப்பு பட்டுக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஜொலிச்சுக்கிட்டு ஆலத்தையும் அரசாட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசுறதையும் நம்மளை கண்டுகிட்டு இருக்கிறாங்க ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரிஃபாய் நாயகம் மாஷால்ல என்ன எப்போதும் சிகப்பு கலர்ல தலப்பா கட்டுவாங்க, சிகப்பு கலர்ல துண்டு போத்துவாங்க. புரியுதா? அதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் காதல் ஒளியாண்டவங்களோட உருஸ் முபாரக்ல இந்த பிரம்மாண்டமான பெரிய மன்னார் ஆலயத்தை கொடியில் என்ன சிகப்பு கலர்ல யாக்காதிர் முராது ஹாசின் எழுதுறதும் சிகப்பு பார்டர் போடுறதும் அதுக்காக தான் மாஷா, உயரத்துல இருக்கிறதுக்காக மாஷா. எல்லாத்துக்கும் ஒரு சுபப்பு இருக்கு. அவுலியாக்கள் தர்பார் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அந்த நாதாக்களே அதை என்ன ஏற்பாடு செய்வாங்க. எந்த நிஸ்பத்திலோ ஒரு நிஸ்பத்தில செய்வாங்க. அவங்க எதை நாடுறாங்களோ அந்த அந்த குடும்பத்துல செய்வாங்க. மாஷா விளங்குச்சா? புரியுதா? அப்போ சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாய் நாம என்ன பிறந்த மஹல்லாக்கு பேர் என்ன ஹவுசுல்லால நீப் மஹல்லால பிறந்த மாதிரி ரிஃபாய் நாயக உம்முல் உபைதாங்கிற மஹல்லால பிறந்தாங்க. மாஷா, உம்முல் உபைதா அந்த மஹல்லாக்கு பேர். மாஷா, ரிஃபாய் நாயகத்துடைய ஒளிமயமான ஜனன ஸ்தோத்திரம் பிறப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே சர்வலோக ரட்சகரும் நம் ஆயுளுக்கு அதிபதியுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அண்ட சராசரங்களை படைப்பதற்கு அல்லாஹ்வால் காரண கர்த்தாவாக்கப்பட்ட காருண்ய மகாராஜரும் நம்போன்ற மாபாவி தீபாவளிகளை இம்மையில் மறுமையில் ரட்சித்து கிருபை செய்து காத்தருள் புரியக்கூடிய காருண்ய தவராஜரும் கருணையின் தெய்வீகத்தின் வடிவமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி நாயக கோமான் அவர்கள் பரிசுத்த பரம்பரையில் வந்த பேரப்பிள்ளைகளான ரிஃபாய் நாயகத்துடைய வாப்பா நாயகம் உம்மா நாசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரெண்டு பேர்ல மனாமலையும் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செஞ்சாங்க. புள்ள மாஷா அல்லாஹ் என்ன என்னோட புள்ள மகா விசேஷமான புள்ள இவருக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன நான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விசேஷமான புள்ள என்னுடைய பிரதான பிரதிநிதியை நான் அனுப்பி விடுறோம் மாஷா அல்லாஹ்னு சொல்லி நீங்க யாரும் அவசரப்பட்டு பேர்லாம் வச்சிருவானா? என்ன விசேஷமான புள்ள என்னுடைய பிரதிநிதி நாயிப ரசூல் புரிஞ்சா நாயிப முஸ்தபா சானியல் முஸ்தபா நான் அனுப்பி விடுவேன்னு சொல்லி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாமுல ரோயால பிஷாரத் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ரிஃபாய் நாயகத்துடைய அபவைத் ஷரீஃபேன். ரிஃபாய் நாயகத்துடைய வாப்பா நாயகம் பேர் என்ன? சையதுனா அலி அல் ஹுசைனி. உம்மா சையதா ஆயிஷா அல் ஹசனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அஃபாத் அலைனா அல் பரக்காத் மின்ஹுமா தஹரத் அலாமின். ரெண்டு பேருக்கு மாஷா அல்லாஹ் என்ன இஷாரா செஞ்சுட்டாங்க கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் ரிஃபாய் நாயகத்துடைய கிருபா கலாச்சாரத்தால ரப்புல் ஆலமீன் மஷியத்துப்படி என்ன ஹிஜ்ரா 500வது வருஷம் ரஜப மாசம் பிற 27 குபைலத்துல் ஃபஜ்ர் ஃபஜ்ருக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி மாஷா. கபிலல் ஃபஜ்ர்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி, அது தஹஜ்ஜுதா கூட இருக்கலாம். குபைலத்துல் ஃபஜ்ர்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாஷா. கொஞ்சம் சின்னதுக்கு பேர் என்ன? குபைல். இப்ப அரபில ஷஜர்னு சொன்னா மாஷா அல்லாஹ் மரம். உதரம்ல ஷஜரத்துன் தய்யிபான்னு சொல்லி ஷஜர்னா மரம். ஷுஜைர்னு சொன்னா என்ன? குட்டி மரம். புரிஞ்சா? அசதுன்னு சொன்னா சிங்கம். உசைதுன்னு சொன்னா என்ன? குட்டி சிங்கம். விளங்குச்சா? அப்ப குபைலத்துல் ஃபஜ்ர்னா என்ன? ஃபஜ்ர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ். சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் ஜதி குர்ரத்தைன் மஞ்சாயி ஹௌஸத் தாரைன் சையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாய் ஹுசைனி அல் ஹசனி ஜாஃபரி நாயகம் அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைனா அல் பரக்காத் மின்ஹு தஹரத் அலாமீன் அவர்கள் இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் ஒரு வீசிட்டு வந்தாங்க. மாஷா மேராஜ் ஷரீஃப் அன்னைக்கு பிறந்தாங்க. மாஷா அல்லாஹ் மேராஜ் ஷரீஃப் அன்னைக்கு பிறந்தாங்க. மாஷா
ரிஃபாய் நாயகம் பிறந்து சிறப்பா அல்ஹம்துலில்லாஹ். என்ன ரிஃபாய் நாயகத்திலே வாப்பா நாயகம் உம்மாட வாப்பான எல்லாரும் அவளியாக்கள் எல்லாரும் நாயகத்திலே பேரப்பிள்ளைவோம். அலுபை தத்தார் அவ்வளவு யாரு என்ன சாதாரண ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் விலாயத்தில் எல்லாரும் அவளியாக்கள் தான். பல சூரத்தில் இருப்பாங்க, பல தோற்றத்தில் இருப்பாங்க. அதனால எல்லாரும் என்ன தாப்பா கட்டி ஜுப்பா வச்சு தாடி வச்சு ஆலிம் சாஹிப் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. நினைச்சா அலுபை தத்தார் அவ்வளவு என்ன அவங்க எந்த சூரத்துல எந்த தோற்றத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு விலாயத்து இருக்கு, அவங்க ஹக்கில் இருப்பாங்க. அவங்கள அவங்களோட பாட்டனால் பார்த்துக்குவாங்க. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயால் அல்ஹம்துலில்லாஹ். என்ன ரிஃபாய் நாயகத்துடைய அபுவைன் ஷரீஃபையுடைய ஆபா அஜ்தாத் எல்லாரும் அவுலியாக்கள் தான். மாஷா அல்லாஹ். அந்த நாயகத்துடைய ருயா ஷரீஃப் பிஷாரத்து மனாம பாபா நாயகம் உம்மா நாச்சு எல்லாத்தையும் சொன்னாங்க. நல்ல சந்தோஷம் எல்லாம் வெயிட் பண்ணி இருந்தாங்க. 7வது நாளுக்கு பேர் வைக்கணும். பிறந்தவொடனே பாப்பா நாயகம் பிள்ளைக்கு முபாரக்கான காதல அதான் நிக்காம சொல்லி ஊதிட்டாங்க. 7வது நாள் அகீகா கொடுத்து பேர் வைக்கிற அன்னைக்கு மாஷா அல்லாஹ் யாரு பேர் வைக்கிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிள்ளைய அவனை நாயிபா அனுப்பி விடுவேன்னு சொல்லி சொன்னாங்களே. ஆனால் எல்லாம் எதிர்பார்த்து அகீகாலாம் கொடுத்தேன்னா எல்லாம் அகீகா கறியெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் பேர் வைக்கிற ஏற்பாட்டுல எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். வைக்கிற நபர் யாருன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் கபீரா. ஒரு ஏறத்தாழ என்ன 30 வயது நிரம்பிய ஒரு வாலிபர். அது வரைக்கும் அப்படி ஒரு தெய்வீக பேரழக யாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் பேரப்படுவாங்க. அஹ்லுபைத் தத்தார் அவ்வளவு அவங்களே யாரும் பெரிய பெரிய அவுலியாக்கள் தான். அவங்க யாரும் கற்பனையிலையோ இல்ல அளவுல் மலக்குத்திலையோ ஜபரத்திலேயோ லாகத்திலையோ அப்படி ஒரு அழகை யாரும் கண்டது கிடையாது. அவ்வளவு பெரிய பேரழகு. அந்த அழகை எப்படி சொல்ல? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தா வெட்கப்படுவாப்புல இந்த அழகு கூட நிக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தா வெட்கப்படுவாங்க இந்த அழகு கூட நிக்கிறது. அப்படி ஒரு பேரழகு மாஷா. 30 வயது வாலிபர். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற கம்பீரமான சத்தத்தோடு மாஷா அல்லாஹ் உள்ள வந்தாங்க. எல்லாருக்கும் என்ன அவங்களை பார்த்தோடனே பெரிய ஹைபத்து, பெரிய சந்தோஷம். அவங்க வந்ததே என்ன எல்லாருக்கும் மிகப்பெரிய சாதத்துல் கரீமா இருந்துச்சு. அந்த தேவியை திருமணத்தை நாமும் தரிசிக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. புரிஞ்சா? அந்த தேவியை திருமணத்தை என்ன தரிசித்தா தூபா லிமன் ராணி, என்னை கண்டவர் வெற்றி அடைந்தார். அவர்கள் பிரகடனம் என்னை கண்டவர் மட்டுமல்ல, ராமர் ராணி என்னை கண்டவரை கண்டவர், அவரை கண்டவர். நான் உலகத்திலிருந்து மறைந்த பிறகு என்னை கனவில் கண்டவரை கண்டவரும் கூட ஜெயம் பெற்றார் என்று தெய்வீக திருவாயால் பிரகடனம் செய்த வலிகள் கோமாந்தாக வந்தது. மாஷா அல்லாஹ். ஹவுசுல்லாஹ் என்ன வர்றாங்க மாஷா அல்லாஹ். எஜமானுக்கு 30 வயசு. அப்போ ஹவுசுல்லாஹ் பிறந்தது ஹிஜ்ரா 470. ரிஃபாய் ஆரிஃப் நாயகம் என்ன 500. இப்ப எத்தனை வயசு? 30வது வயசுல மூல பரம்பரை முஹீத்தீன் பெருமான் அங்க என்ன தேவிய திருக்காட்சி கொடுக்குறாங்க மாஷா. பிள்ளையை தூக்கிட்டு வாங்க மாஷா. பிள்ளையை தூக்கிட்டு வந்தவன எல்லார்ட்டையும் கேட்டாங்க பேர் வைக்கவா? எல்லாரும் என்ன எஜமானே தங்களை உத்தரவு நாங்க என்னுடைய என்ன கேட்கிறாங்க. தங்களை அருமை பாட்டம் தான் அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளையை கொண்டு வந்தவன பிள்ளைக்கு மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா புனைய யார் ஹவுதுல்லாஹ் சலாம் சொன்னாங்க. 7 நாள் புள்ள ரிஃபாய் நாயகம் புள்ள மாஷா அல்லாஹ் வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா சய்யிதி கௌசுல் ஆலம். அல்லாஹு அக்பர். وعليكم السلام يا سيدي غوث العالم. ஆரிஃப் நாயகம் அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் அவர்கள் ஒளிமயமான அந்த மலரை பிஞ்சுவாய் திறந்து மாஷா அல்லாஹ் என்ன பிரியத்தோடு ஜவாப் செஞ்சாங்க. கௌசுல் அவர்கள் முபாரக்கான திரு உமிழ் நீரை பிள்ளைக்கு ஊட்டினாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலல் ஆலமீன் நப்ச முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தெய்வீக திருநாவல இருந்து திருவாயில இருந்து எந்த முபாரக்கான திருவாய்க்கு உமிழ்நீர் ஊட்டப்பட்டுச்சோ, தெய்வீக உமிழ்நீர் ஊட்டப்பட்டுச்சோ, அந்த திருவாயில இருந்து அருள் உமிழ்நீர் அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகத்துக்கு ஊட்டப்பட்டுச்சு மாஷா. ஊட்டப்பட்ட உடனே மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலம் அவர்கள் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவோடு என்ன அஸ்ஸையத் அஹ்மத்
السيد أحمد الحسيني. السيد أحمد الحسيني வச்ச பேர் என்ன? السيد أحمد الحسيني வச்சிட்டு அந்தல் கபீர், இவர் பெரிய ஆளுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ஒருத்தலான சொன்னாங்க. இவர் பெரிய ஆள், இவர் சாதாரண ஆள் இல்ல, இவர் பெரிய ஆள் மாஷா. ரிஃபாய் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னில் நீங்க பார்க்கிற எல்லா விசேஷமும் ஓசலால ஒளிமயமான திருவாயால அந்தல் கபீர், நீ பெரிய ஆளுன்னு சொல்லி எஜமா கொடுத்த அந்த நல்லாசிதா என் வாழ்க்கையில் எல்லா விசேஷமும் சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. யாரு? சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் ஆண்டவர்கள் மாஷா அல்லாஹ். அப்போ அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயத்துடைய மஹப்பத்து ஷரீஃப் நமக்கு ஓசலாலத்துடைய மஹப்பத்து ஜாரியாவுது மாஷா. ஓசலாலத்துடைய மஹப்பத்து ஹாசில் ஆகுது. ரிஃபாய் நாயத்துடைய முர்ஷிது முரப்பி என்ன? ஓசல் ஆலம். அவங்களுக்கு ஹஜரத் அபூ மன்சூர் ரிஃபாய் தேவதே என்ன ஹிர்கா வந்தாலும் முர்ஷிது முரப்பி யாரு? ஓசல் ஆலம் தான் மாஷா. खाजा उस्मान हारूनुடைய खिरका शरीफ வந்தால் खाजा மொயினுதீனுக்கு முர்ஷிது முரப்பி யாரு? ஓசல் ஆலம் தான் மாஷா. அதுபோல மாஷா அல்லாஹ் ரிஃபாய் நாயத்துக்கு அவங்க பரம்பரையில खिरका என்ன? பரம்பரையா போத்திட்டு வர ஒரு போர்வை புரிஞ்சா அது வரும். அந்த खिरका ஷரீஃப் கொடுத்தது ஹஜரத் அபூ மன்சூர் ரிஃபாய், அவங்களோட தாய் மாமா. புரியுதா? ஆனா அல்ஹம்துலில்லாஹ் என்ன முர்ஷிது முரப்பியாரு ஓசல் ஆலம். அப்போ வல்கர் கோமான் ஓசல் ஆலம் அந்தல் கபீர், நீ பெரிய ஆளப்பா, சாதாரண ஆளு, நீ பெரிய ஆளப்பா. ஓசல் ஆலம் பெரிய ஆளுன்னு சொல்லணும், அவங்க எவ்வளவு பெரிய விசேஷமான ஆளா இருப்பாங்க. சொல்றது யாரு? மஹபூபு சுப்ஹானி. ரிஃபாய் நாயத்த அந்தல் கபீர் சொல்றது யாரு? மஹபூபு சுப்ஹானி கௌசல் லாசானி. கௌசல் லாசானி வேற ஒரு கௌஸ் இல்ல அவங்களுக்கு பொருள். அப்படி ஒரு கௌஸ் யாரும் கிடையாது, கௌசல் ஆலம் யாரும் கிடையாது. குல்ல தஹர் வல் ஹீன், காலமெல்லாம் எந்த கௌசல் ஆலம்? ஒரே கௌசல் ஆலம். சையது முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைனி ஜாஃபர் ஜீலானி நாயகம் அவர்களுடைய மேலாம்பரமான தெய்வீக திவ்ய திருவாயால புனித அமுத உமிழ்நீர் ஊட்டி என்ன சையது அஹ்மத் அல் ஹுசைனின் அருள்நாமம் சூட்டப்பட்டு அந்தல் கபீர் பெரியார் ஹவுசுலால திருவாயால கபீர்னு சொன்னதுனால ரிஃபாய் நாயகம் அவங்க பேரோட மாச திருநாமத்தோட அஹமது அல் கபீர் சேர்த்துக்கிட்டாங்க மாஷா. இது ஹவுசுலால திருவாயால சொன்னது மாஷா. பிஷாரத்து விசேஷம் புரிஞ்சா? அதுல என்ன பெரிய விசேஷம் இருக்கு, பெரிய விசேஷம் ஹவுசுலால திருவாயால சொன்னது. ஹவுசுலால திருவாயால சொன்னது. अब रहमतुल आलमीन முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம முதவாலும் ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால சையத் அஹ்மத் அல் ஹுசைனின் பேர் வைக்க சொல்லி இமாம் அலி மகாம் சையத் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய 17வது பேரப்பிள்ளையான ஆரிஃப் நாயகத்துக்கு ரிஃபாய் நாயகத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர் செல்வமான இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் உடைய கபிதல் கரீமான லகத்தே ஜிகரான சையதுனா ஓசலால பேரான பேர் ரோஷன் ஜமீர் தஸ்தகீர் வந்து மாஷா அல்லாஹ் என்ன பேர் வச்சாங்க. ஓசலால அந்த காலத்துல என்ன கர்ஹ்னு சொல்லக்கூடிய பயங்கரமான காட்டுல புரூஜுல் அஜம்ங்கிற கோட்டையில ஹல்வத்தில் இருக்கிற நேரம் யாரையும் பார்க்க மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க. எல்லா மனிதர்கள் ஜின்கள் எல்லாருடைய அந்த தொடர்பை துண்டித்து அல்லாஹ்வோட இதுமா என்ன தனிச்சு ஹாஸான இபாதத்துல ஹல்வத்துல பயங்கரமான ரியாலத்துல இருக்கிற நேரம் மாஷா அல்லாஹ். அந்த நேரத்துல வந்து ரிஃபாய் நாயத்துக்கு பேர் வச்சாங்க மாஷா. இது ஆரிஃப் நாயத்துக்கு கிடைச்ச விசேஷமான மிகப்பெரிய பாக்கியம். ஆரிஃப் நாயத்துக்கு கிடைச்ச மிக விசேஷமான உன்னதமான பாக்கியம். இது அடிக்கடி ரிஃபாய் நாயத் சொல்லி சந்தோஷப்படுவாங்க. புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அப்பேற்பட்ட மிகப்பெரிய நாதம் என்ன அல்ஹம்துலில்லாஹ். சுல்தான் ஆரிஃபீன் ஜதி குர்ரத்தைனி மல்ஜாயி சைஃபுல்லாஹ் சைஃப ரசூலுல்லாஹ் சையதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாய் அல் ஹுசைனி வல் ஹஸனி ஜாஃபரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் வஃபால் அலைஹில் பரகாத் மின்ஹு தஹரத் தர்னாமி. அவர்களுடைய மகா கௌரவம் எந்த அளவுக்கு சொன்னா சுப்ஹான மன் ஜல்ல ஜலாலா
ஹிஜ்ரா 540வது வருஷம் மதீனா முனவ்வராவில் மிகப்பெரிய ஒரு கண்மணி நாயகத்துடைய மகா அற்புதம் நடந்துச்சு. மாஷா அல்லாஹ். அந்த முபாரக்கான சாத் ஷரீஃப்ல ரிஃபாய் நாயகத்துடைய நாலின் ஷரீஃப் தஹத் முபாரக் இருக்கிற ஃபகீர் அப்துல் ஆஷிக் என்ன அந்த நேரத்தில் அந்த ஹைரான சாத் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் மதீனத்து முனவ்வரால இருக்குங்கிறதுக்கு தான் இப்ப மாஷா அல்லாஹ் என்ன ரிஃபாய் நாயகத்துடைய மதது ஹிமாயத்துக்கும் நான் மதீனா ஷரீஃபுக்கு போறதே அல்ஹம்துலில்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? அதை இன்ஷா அல்லாஹ் தஆலா முழுக்கதில் அந்த மகா உன்னதமான விசேஷங்களை நாம் வரக்கூடிய நாட்கள்ல அதனுடைய பரக்காத்து ஷரீஃப்களை பேசியும் கேட்டும் பெற்றுக் கொள்வதற்கு ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய அஹ்பாபுகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம ஜதவாலம் அஸீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் இமாம் அலி மகாம் சுல்தானுஷ் ஷுஹதா அல் முஜ்தபர் கர்பலா ஜதி குர்ரத்தைனி மல்ஜாய் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் கரீமான சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துல் கரீமிலிருந்து கண்மணி நாயகம் அல்லாஹ் வஜ்ஹுல் அலீல் அலைஹிலிருந்து ரப்பல் ஆலமீனுடைய ரிதாவான ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதாவை நாம் பரிபூர்ணமாக நாமும் நம்முடைய அஹலும் நம்முடைய அஹ்பாபுகளும் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அற்புதமான ஆரிஃப் நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு காலமெல்லாம் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய அஹ்பாபுகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹு ஃபضله ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد شجرة الأصل نورانية ولمعة القبلة رحمانية وأفضل الخليفة الإنسانية وأشرف سورة الجسمانية معدن الأسرار ربانية وخزائن العلوم الاستفاعية فعن القبلة أصلية والبهجة السنية رتبة العليا وعلى آل سيدنا غوث الطارق جد الكريم سلطان العارفين تاج المقربين السيد سيف الله سيف رسول الله مولا السيد أحمد الكبير الحسيني والحسني جعفري رضي الله تعالى. اللهم انفعنا من بركاته وامددنا بمدده ونبر قلوبنا بنوره وانفعنا بمحبته واشرنا بزمرته واصل مرادنا بكراماته واصل مرادنا بكراماته واصل مرادنا بكراماته بحق لا اله الا الله محمد رسول الله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.